Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் ஆல்ரெடி இந்த ட்ரேசிங் எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சு, நல்லா சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு இந்த ப்ளவுஸ் பேட்டர்னில் நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய ஒர்க் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து சொல்கிறேன். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து ஜரியில் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ ஜரியில் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரிபிள் அவுட்லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். டபுள் கிடையாது, ட்ரிபிள், சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது ஒரு பெரிய ஒர்க், ஸோ ஹெவி ஒர்க்கு அப்படிங்கிறனால நம்ம ஒரு 3 கோட்டிங் கொடுத்தோம்னா நல்லா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் லெவல் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி, சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி அழகாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜரியிலேயே ட்ரிபிள் வந்து கோட்டிங் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஆரிவிங்ஸ்வேர்ல்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து செம்மையாக வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பிள்ளைங்களுமே வந்து செம்ம அட்டாசமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேபி நீங்களும் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டோட ரெஃபரன்ஸ் நீங்கள் கேட்கணுன்னாலும் கேட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ பிகாஸ் நம்ம அந்தளவுக்கு ஹானஸ்டியாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு வந்து கொண்டு போகிறோம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் டேரெக்டாகவே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டபுள் கோட்டிங் நம்ம ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நாங்கள் ஆரிவிங்ஸ்வேர்ல்ல காட்டு மெட்டீரியல்ஸு ஃப்ரேமு ஸோ சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு மேபி மேம் எங்களுக்கு பிகினர் கிட் வேணும், இல்லைன்னா வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வேணும், ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்குமே நாங்கள் பர்ஃபெக்டாக வந்து பேக்கேஜிங் பண்ணி உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்ட்லேருந்து காட்லேருந்து எல்லாமே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து கீழே இருக்கக்கூடிய பார்ட் மட்டும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன். ஓகே. இப்போ நான் இங்கே பாருங்கள், நான் இப்போ சைடில் கொஞ்சோடு சுகர் பீட்ஸ் வந்து கொட்டி வச்சுக்கிறேன். ஸோ 3 லேயராக நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த சைடு சுகர் பீட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த சைடு 4 நம்பர் பீட் வச்சுருக்கேன், இந்த சைடு வந்து 3 நம்பர் பீட் வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து ஹெவி பீட் ஒர்க்கில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 2 பேட்டர்ன் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பண்ண போகிறது வந்து 3rd பேட்டர்ன். ரொம்ப பெரிய பெரிய ப்ளவுஸ்லாம் இந்த ஒர்க் தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே ஹெவி பீட் ஒர்க் வந்து பண்ணுற டைப் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து அப்படி கிடையாது, இதுக்கு வந்து பார்டரே ஆக்சுவலி கிடையாது. ஸோ பார்டரே இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து இதில் ஹெவி பீட் ஒர்க் வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு சூப்பர் டுட்டோரியல் தான் நான் கொடுக்க போகிறேன். ரொம்ப முக்கியமான டிசைனு, ரொம்ப ப்ளவுஸ் ஃபுல்லாலாம் இவ்வளோ பெருசாலாம் வந்து இந்த டிசைன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ உள்ளேருந்து எடுத்துக்கிறேன். என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஒரு 4 நம்பர் பீடு வந்து எடுத்துக்கலாம், சரியா? ஸோ இப்போ ஒரு 4 நம்பர் பீட் வச்சுட்டு இங்கே பாருங்கள், 2 அந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டோமா? ஸோ திருப்பி நான் வந்து கொஞ்சோடு சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 3 நம்பர் பீட் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து சுகர் பீட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி அப்படியே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வளைச்சு ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே வளைச்சு ஃபுல்லாகவே நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ நான் எப்படி கொண்டு வரேங்கிறத கரெக்டாக வந்து கவனிங்க. ஸோ மாறி வரணும். ஸோ 4 நம்பர் அதுக்கப்புறம் சுகர் பீடு பாருங்கள் எப்படி கொண்டு வரேங்கிறது தெரியுதா? இந்த மாதிரி அழகாக வச்சு கொண்டு வரணும். அடுத்து வந்து சுகர் பீடு அதுக்கப்புறம் வந்து 3 நம்பர் பீடு வச்சுக்கணுன்னு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக கம்பைன் பண்ணி எப்படி வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பீட் ஒர்க்லையுமே நீங்கள் அழகாக வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து கொண்டு வரணும், சரிங்களா? அதில் என்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்னா நம்ம சுகர் பீடும் அந்த அலைன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த 4 நம்பர் பீட் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சுகர் பீட் எடுத்துக்கணும். ஸோ வந்து 2 ஒன்று சொன்னாப்பில் பார்க்க ஒரே மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அப்படிங்கிறனால நம்ம வளைச்சு மாற்றி வந்து பண்ணணும். அதாவது 2க்கும் இடையில வந்து வேறு இருக்கணும், 2 ஒரே மாதிரி பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியே அழகாக வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து பீட்லையே வந்து கவர் பண்ணணும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் டீட்டெயிலாக கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக வந்து புரியும், சரிங்களா? ரொம்ப முக்கியமான டிசைன்ப்பா. ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அதே பேட்டர்ன் தான், அதே பேட்டர்னில் நீங்கள் இப்போ ஹெவி பீட் ஒர்க் வந்து பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு பார்டருங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி எம்போஸ்டாக தான் நம்ம வந்து இதை வச்சு தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் இதை அப்படியே வளைச்சி அந்த பக்கம் கொண்டு போகிறதா இருந்தாலும் எப்படி நான் கொண்டு போகிறேங்கிறதையுமே நல்லா தெளிவாக வந்து கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே கீழ் நோக்கி கூட நான் கொண்டு போகலாம். வாட்டர் ஃபில்லிங் டைப்பில் எப்படி கொண்டு போகிறேங்கிறத கவனிங்க.
ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நார்மல் ஹெவி பீட் ஒர்க் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதை விட இந்த ஹெவி பீட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ நல்லா பெரிய பெரிய பொட்டிக் டிசைன்ஸ்க்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி ஆக்சுவலி சொல்லப்போனால். சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எப்படி வளைச்சி கொண்டு வரேங்கிறது தெரியுதா? அடுத்து 3 நம்பர் பீட் பேஸ் பண்ணி இந்த மாதிரி மாற்றிக்கணும். ஸோ நீங்கள் 4 அதுக்கு தானே அப்படி பக்கத்தில் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னது காரணம் வந்து இந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்காண்டி. சரிங்களா? இதான் எப்படி வளைச்சி கொண்டு வரேங்கிறது காமிச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இதுக்குள்ளேயே நம்ம வந்து சுகர் பீடில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம இதை வந்து நெருக்கமாக தான் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் வந்து கேப் விட்டுலாம் வந்து ரொம்ப கேப் விட்டு வந்து கொண்டு வரக்கூடாது. ஸோ அது வந்து நல்லா இருக்காது. சரிங்களா? ஸோ நல்லா பார்க்க ஃபினிஷிங்காக இத்தனை கூட கேப் இல்லாத அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் ஒர்க்கு வந்து பார்க்க நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இது நல்லா நிறையா பேருக்கு இந்த ஒர்க் மெத்தட் வந்து மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக மட்டும்தான். அதனால் நல்லா கிளியராக வந்து கவனிங்க. ஸோ இதே மாதிரி அலைன்மெண்ட்டாக நம்ம கம்பைன் பண்ணி சூப்பராக வந்து கொண்டு போகணும். இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக எம்போஸ்டாக வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அழகாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன டைப்பில் நம்ம கரெக்டாக கொண்டு போகிறோங்கிறத நீங்கள் கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்க ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி பண்ணுங்கிற கேட்டகரி தெரிஞ்சாவே போதும். அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பீடை வச்சுமே நீங்கள் வந்து வாட்டர் ஃபில்லிங் டைப்பை வந்து கரெக்டாக வந்து பண்ணிடலாம். பட் இந்த டிசைன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேட் காஸ்ட்லி தான். நமக்கு டைமிங் ஆகுது, ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கிறனால இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸோட கம்பைன் பண்ணுறப்ப கொஞ்சம் ரேட் வந்து காஸ்ட்லியாக தான் வரும். அதனால தான் நம்ம ரேட் காஸ்ட்லியான ப்ளவுஸுக்கு மட்டும் இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுலேயே அந்த பீட் ஒர்க் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த பீட் ஒர்க் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ளவுஸில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் அண்டு வந்து இது தான். ஸோ அப்போ பாருங்கள் எவ்வளோ நம்ம பொறுமையாக அடைச்சி வந்து கிராண்டாக வந்து பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி இப்போ கீழே ஃபுல்லாக நான் கம்பைன் பண்ணி வந்திருக்கேன் இல்லையா? இப்போ நான் மறுபடியும் இப்படியே கீழே கொண்டு போய் இப்படி வந்து இப்படி போய் போகலாம். ஸோ எனக்கு என்ன பேட்டர்ன் நான் சொல்ல வரேன்னா இதே மாதிரி இப்போ இங்கேயுமே வந்து நம்ம மேல் பாட்டுக்குமே வந்து கொண்டு வரலாம். இதே பேட்டர்ன் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து ஆரம்பித்து அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம வந்து முடிக்கணும். ஸோ ஓரளவுக்கு நான் சொல்லி கொடுத்தது இப்போ நான் எந்த அளவுக்கு பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அழகாக வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 நம்பர் பீடு ஸோ எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம அழகாக இங்கே பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து இப்படியே வந்து கரெக்டாக வந்து நம்ம கொண்டு போகணும். அலைன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நம்ம ரெண்டும் ஒன்று சொன்னாப்பில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி பார்த்த மாதிரி இருக்கணும். அண்ட் தென் வந்து நம்ம பீட்லேயே அழகாக வந்து சுகர் பீடு வச்சு ஃபில்லிங் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு தடவை நீங்கள் 3 நம்பர் பீடு எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை எடுக்க போகும்போது 4 நம்பர் பீடு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நான் வந்து அழகாக வளைச்சி வாட்டர் ஃபில்லிங்கில் கொண்டு வர மாதிரி இந்த மாதிரி பீட்லேயே வளைச்சி இந்த இடத்த ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் ஆல்ரெடி 4 எடுத்தேன் இல்லையா? ஸோ இப்போ 3யும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இப்போ நான் வளைச்சி கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் நல்லா க்ளோஸ்அப்லேயே வந்து காமிச்சிட்ருக்கேன். சரிங்களா? எப்படி வளைச்சி கொண்டு போகிறோம் இது எல்லாமே கரெக்டாக வந்து கவனிச்சா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹாஃப் பீடிங் ஒர்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வந்துட்டு கர்தானான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு ஃபுல் பீடு இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் டிசைன்ஸ் வரும். பட் எல்லாமே வந்து ஹெவி ஒர்க்காக தான் வரும். லைக் 6000 7000 ரேஞ்சில் அந்த மாதிரி அந்த பெரிய பெரிய ப்ளவுஸுக்கு தான் வந்து இந்த மாதிரி கேட்டகரி வந்து நமக்கு டிசைன்ஸ் வந்து எல்லாமே வந்து வரும். அதாவது நான் சொல்கிறது வந்து ஃபுல்லாகவே கேட்பாங்க. இந்த அளவுக்கு பாதி அந்த ஸ்லீவ் பாதி ஃபுல்லாகவே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டிசைன்ஸ்க்கு எல்லாமே இது காமனாக வரும். ஸோ இது நல்லா நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அந்த டிசைன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?
ஓகே. ஸோ அடுத்து வந்து 3 நம்பர் பீட். ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு எப்படி வந்து ஃபில்லிங் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை பேஸ் பண்ணி இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நார்மலாக அந்த ஹெவி பீட் ஒர்க் வேறு, இது வேறு. ஸோ இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இன்னொரு பேட்டர்ன் கூட இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னுமே கண்டிப்பாக நமக்கு நான் சீக்கிரமாகவே யாராவது நம்மகிட்ட கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு டுட்டோரியல் போடுறேன். ஸோ ஹெவி பீட்ஸ்லேயே வந்து நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹெவி பீடையும் கண்டிப்பாக எனக்கு டைமிங் கிடைக்கும் போது நான் மேக்ஸிமம் போட்டுருவேன். ஸோ நமக்கு டைமிங் இல்லாதப்போ தான் வந்துட்டு டுட்டோரியல் வந்து மிஸ் ஆகும். பட் கண்டிப்பாக அந்த சேம் டிசைன் ரிப்பீட்டட் ஆகும்போது நான் திருப்பி உங்களுக்கு போட்டுருவேன் சரியா. ஓகே. ஸோ இதே மாதிரி வளைச்சு நம்ம வாட்டர் ஃபில்லிங்கில் போட்டு எப்படி வந்து ஃபில்லிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து ஃபில்லிங் பண்ணணும். நிறையா பிகினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டாக வாட்டர் ஃபில்லிங் போட்டு நம்ம ஃபில்லிங் பண்ணுற மாதிரி பண்ணாமல், அதாவது இந்த மாதிரி வளைச்சு செட்டைனா ஃபுல்லாக போட்டு அடைக்கணும். அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சும்மா அப்படி கோடு கோடாக போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. அது பார்க்க வந்து இந்த மாதிரி ஒர்க்காக இருக்காது. என்னமோ கோடு கோடாக ரோடு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தடில் பண்ணால் தான் உங்களுக்கும் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே. ஸோ இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே. ஃபைனலாக இந்த டிசைன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் அண்ட் கிராண்டாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் மேலே வந்து நம்ம பண்ணக்கூடியதுமே வந்து ஹெவி பார்ட் தான். ஸோ அதை சூப்பராக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் மேலே டீட்டெயிலாக நாளைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஆவலாக வெயிட் பண்ண வச்சு தான் வந்து சூப்பராக வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த டிசைனே இவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னா ஸோ மேலே பண்ணக்கூடிய பார்ட் வந்து இதை விட எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நாளைக்கு நம்ம சூப்பர் அண்ட் கிராண்டாக வந்து இந்த பிரைடல் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், ஹேவ் எ நைஸ் டே.